லடாக்கோட மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்டில் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கரமாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி 3 லிட்டர் பெட்ரோல் தான், அதையும் ஊற்றியாச்சு. இதை வச்சு உம்லிங்லா பாஸ் ஏறணும். கிட்டத்தட்ட 19,000 ஃபீட்டுங்க. இவர் எங்கள் அப்பா. இது என்னோடய பைக்கு CT 125. இதில் தான் வந்து லடாக், காஷ்மீர் எல்லாமே ரைட் பண்ண போகிறோம். ஃபைனலி நான் கோச் மாதவன். ஏன்னா ஒரு 7 இயர்ஸாக பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருந்தேங்க. பார்ட் டைமில் வந்து ரைட் பண்ணிகிட்ருப்பேன் அப்பப்போ. இப்போது ஒரு 46-50 டேஸ் கிட்ட டைம் கிடச்சிருக்கு. அதில் இந்தியாவோட நார்த் வெஸ்ட்டை மட்டும் கவர் பண்ணலான் இருக்கோம். ஸோ நார்த் வெஸ்ட்டில் என்னென்ன பிளேஸ் இருக்குது தெரியும் கண்டிப்பாக. லடாக், காஷ்மீர், உத்தரகாண்ட், ஸோ இந்த மாதிரி பஞ்சாப், ராஜஸ்தான்லேருந்து எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதுவும் சென்னையிலேருந்து கிளம்பி ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பயங்கர ட்ரிப்பாக இருக்க போதுங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 70க்குள்ளே வந்து நம்ம அந்த ரைடை முடிக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் என் பைக்கு பார்த்திங்கன்னா 125cc தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 350 கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு 46 டேஸில் நிறைய பிளேஸ், ஒரு 100+ பிளேஸ் நான் வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆந்திராலையும் சரி, ஹைதராபாத், நாக்பூர், ஆக்ரா அப்படின்ட்டு லடாக்கில் இருக்கிற மோஸ்ட் பீக்கான எல்லா பீக்கையும் கவர் பண்ணோம். ஸோ காஷ்மீர் எல்லா பிளேஸுமே நம்ம கவர் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ விஷுவலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்ரீட்டாக இருக்க போகுது. ஏன்னா Insta 360 இருக்குது, கோப்ரோ மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கான கோப்ரோவும் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பெரிய vlogs பண்ண முடியாது. ஏன்னா எடிட் பண்ணணும். ஏன்னா நான் சோலோவாக ரைட் பண்ணுறதுனால செம்ம டாஸ்க்காக இருக்க போகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து சோலோவாக ரைட் பண்ண போகிறேன். ஸோ அது ஒரு பயங்கரமான டாஸ்க்காக இருக்கும். என் ஃப்ரெண்டு சொதப்பிட்டான் வரேன்னு சொல்லிவிட்டு. அதனால் நான் மட்டும் தான் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நான் மோட்டோ விளாகிங் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஷார்ட்ஸும் போடணும். முதல்ல ஷார்ட்ஸ் போட்டுறேன், பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பீஸ்ஃபுல்லான ஒரு காஷ்மீரை நோக்கி பயணம் செம்மையாக இருக்குது. லடாக்கில் இருந்து இந்த ரோடு கார்கில் ரூட்டில் இன்றைக்கான ரைடு டங்லாங்கலா வரைக்கும் தலைவன் கூட டோக் போட்டுட்டு ஒரு 72 கிலோமீட்டர்ஸ் ரைடு. பயங்கரமாக இருக்க போகுது. இங்கே பாருங்கள், மணல் புயலில் பயங்கரமாக இருக்குது. ஒரு இதுவும் சரியாக இருக்குது. மணாலியில் மாட்டிக்கிட்டோம் மக்களே. இங்கே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஏறவும் மாட்டேது. ஏன்னா 120cc லக்கேஜோட ரைட் பண்ணுறோம். ஏன்னா இது நேஷ்னல் ஹைவே அடிச்சுட்டு போயிடுச்சு. சுத்தமாக எதுவுமே இல்லை. இவன் பாருங்கள், லக்கேஜும் இல்லை, எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போயிடுச்சு. தள்ளு தள்ளி தான் ஆகணும். இன்றைக்கான ரைடு தள்ளு. ஃபஸ்ட்டு டைம் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டில் நான் மாட்டுறேன் தள்ளுற மாதிரி. ஏன்னா லக்கேஜ் ஓவர் வெயிட் ஆகிடுச்சு. பேட் டே. நேஷ்னல் ஹைவே இல்லை, மலை ரோடு இல்லை. லடாக்கில் போனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். லடாக்கோட மொரட்டு ரைடராக இருப்பார் போல். இங்கே பாருங்கள், பயங்கரமான ஸ்பீடில் இந்த மாதிரி நிறையா ரைடர்ஸும் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ரோடே இல்லை, சுத்தமாக இல்லை. உம்லிங்களா ஏறணும். லாஸ்ட்டு செம்ம ஐஸு, சில்லு இருக்குது. தண்ணியில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, கால் வைக்க முடியல. நம்ம போட்டுருக்கிறது நார்மல் ஷூ. டங்லாங்கலா போனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கணும்னு பார்த்துட்ருக்கேன். பட் இங்கே இந்த ரைட்டில் இப்படி தான் போய் ஆகணும். செம்ம சில்லு. இந்த மாதிரி ஒரு வாட்டர் கிராசிங்கு, ரிவர் பெல்ட்டில் நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களே ஃபைனலி ரீச் உம்லிங்களா. 19,000 ஃபீட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கிற இடம் இது. இந்த ஒரு இடத்துல நம்ம லடாக்கில் சோலோவாக ஓட்டினதை விட கிஸ்துவார் கிலார் ரோடு அள்ளு விடுது. ஃபுல் டவுனு, பிரேக் பிடிக்க மாட்டேது. ஒரு பக்கம் ஃபஸ்ட் ஃப்ரண்ட் டயர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் இந்த மவுண்டெயின் எப்படி இருக்குது. எங்கன்னா லடாக்லேருந்து இது வந்தோமா, காஷ்மீர் வந்தோமா, காஷ்மீர்லேருந்து கிஸ்துவார்லேருந்து இப்போ நம்ம கிலார் போயிட்டுருக்கோம். மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு இது. இங்கேருந்து நம்ம மணாலி போகிறோம். எதுக்குன்னா மணாலியிலேருந்து கீழே இறங்கலை, மணாலியிலேருந்து ஸ்பிட்டி. பயங்கரமான பிளாஸ்ட் ரைடாக இருக்க போகுது. அது சந்திரத்தால் லேக் ரைடு, நைட் ரைடும் இருக்குது. சொல்லவே முடியாது. இங்கே பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு அழகாக. உம்லிங்களா டாப்பை பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், சிந்தன் டாப் இது. சரிங்களா, காஷ்மீரோட செம்ம அழகு. அங்கே ஒரு மிஸ்ட் இருக்குல்ல, அதான் சிந்தன் டாப்பு. அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் இறங்கி வந்தோம். பயங்கரமாக இருக்குது.
200 ருபீஸ் தாங்க இந்த ரைடு. பாருங்கள், செம்ம அழகான ஒரு ரைடு, ஸ்னோ ரைடு, பியூட்டிஃபுல். காஷ்மீரோட ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட் இது. நீங்கள் சிந்தன் டாப்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு நடுவில் இருக்க ஏரியா இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ், க்ளீன் அண்ட் கோஸ்டல் இங்கே இந்த மாதிரி இருக்குது. ராஜஸ்தான் ஒரு ஏரியாவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அள்ளு விடுது. ராஜஸ்தானோட டெசர்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தள்ளியாச்சு. ஏன்னா இதுதான் ரோடு, நேஷ்னல் ஹைவே. பின்னாடியும் பார்த்தாச்சு, முன்னாடியும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரோடு இல்லை, தள்ள முடியல. பிளாஸ்ட் ரைடாக இருக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி வந்து ரைட் பண்ண போகிறோம்னு தெரியல. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம vlogs எல்லாமே. பார்த்தீங்கன்னா யூனிக்காக வீடியோ விஷுவல் ட்ரீட்டோடு வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற ஷார்ட்ஸ்லேருந்து அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே. இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கோச் ரைடர்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எபிசோடாக போட்டுட்ருக்கேன் இன்ஸ்டாலேயும் சரி இதுலேயும். பிளாஸ்ட் ரைடாக இருக்குங்க.